கதிர் வந்து இந்த மாதிரி சைக்கிளில் தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரிக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே வந்து பாண்டியன் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவனுக்குன்னா தலையெழுத்தா இந்த மாதிரிலாம் போகணும்னு சொல்லிட்டு வண்டி தான் இருக்குல்ல எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதோ சொல்ல போகிறீங்கன்னு அவன் எடுக்கலை பார்த்தாதுன்னு வேணான்றான் அப்படின்னோடனே இந்த திமிருக்கு மட்டும் அவனுக்கு குறைச்சலே கிடையாது. இப்படியே தான் பண்ணிகிட்ருக்கான். எக்கேடு கெட்டு போட்டோம் அவனுக்கு நல்லது செஞ்சால் ஓவராக பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து குறைச்சின்னு போயிடுறாரு. அடுத்து வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவன் வேறு இவ்வளோ கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு எல்லாருமே மனசு வருத்தப்படுறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ராஜு என்ன பண்ணுறாங்க, கதிர்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி வந்து சைக்கிளில் வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னோடனே என்னால் தான் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கொஞ்ச நாளே நான் பைக்கு வாங்கிடுவேன், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ராஜுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ராஜு என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க, நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அவர் வண்டி வாங்குறதுக்கு, என்னாச்சு எதுக்கு அப்படின்னோடனே இல்லை அவன் ரொம்ப கஷ்டப்படுறான்ல வண்டி இல்லாமல், அதனால் எங்கள் அம்மா கொடுத்த நகையெல்லாம் சும்மா தானே இருக்குது, அதை வச்சு வேணால் வண்டி வாங்கி தந்துடலாமா அவனுக்கு அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, பெரிய பிரச்சனை ஆகிடும், அப்புறம் உங்கள் வீட்டில் கேட்டாங்கன்னு என்ன பதில் சொல்கிறது, கொஞ்ச நாளில் மூட்டிடலாம், அது எனக்குன்னு கொடுத்த நகை தானே, அதெல்லாம் வேணாம், வேறு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் ஒன்றும் வராது நம்ம கண்டிப்பாக அதை செஞ்சிடலாம் அப்படின்னோடனே மீனா யோசிக்கிறாங்க இது சரியாகுமான்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கம்மை ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. என்ன மாமா நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையா மாமா கிட்ட அப்படின்னோடனே பேசுகிறேன், நான் அதான் சொன்னேன்ல கண்டிப்பாக பேசுகிறேன், அதெல்லாம் தெரியாது நீங்கள் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் வந்து யோசிக்கிறாரு நம்ம சரவணன், எப்படியாவது அப்பா கிட்டே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா அப்படின்னோடனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா அது வந்து மயிலுக்கு என்னப்பா ஏதாவது பிரச்சனையா, உடம்பு சரியில்லை நாங்களே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கா, அப்புறம் என்ன இன்றைக்கி தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தால அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அப்படி சொல்கிறாரு. இல்லைப்பா அது வந்து அப்படி சொன்னேன், என்ன சொல்லு அப்படின்னோடனே இல்லைப்பா நானும் மயிலும் எங்காவது வந்து ஹனிமூன் போகணுன்னு விரும்புகிறோம் அப்படின்னோடனே ஹனிமூனா, ஆமாம் இங்கே பாரு உனக்கு சொல்லி புரிய வை, புது மருமகள் அவளுக்கு எதுவும் தெரியாது, அவகிட்ட நம்ம குடும்பத்தோட நிலைமையை சொல்லி புரிய வை, இப்போ தானே உனக்கு அவ்வளோ வந்து செலவு பண்ணி கல்யாணம் பண்ணோம், அவ்வளோ இருக்குடா பிரச்சனை, இந்த டைம்லலாம் அதெல்லாம் போக முடியாது, கொஞ்ச நாள் பொறுத்து நானே உங்களை 2 பேரும் அமுச்சு வைக்கிறேன், அது மட்டும் இல்லை அந்த பையன் இருக்கான்ல யாருப்பா, எல்லாம் கதிரை தாண்டா சொல்கிறேன், அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கான் வண்டி ஓட்டிக்கின்னு, அவனையும் அந்த பொண்ணு ராஜையும் கூட சேர்த்து அமுச்சு வைக்கிறேன், 4 பேரும் போயிட்டு வாங்க புரியுதா அப்படின்னோடனே அப்பா அது வந்துப்பா நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உனக்கு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக போகலாம் அப்படின்னோடனே இதை சொல்லி நீ தாண்டா வந்து மயில்கிட்ட புரிய வைக்கணும், மயில் ரொம்ப நல்ல பொண்ணுடா, சொன்னால் உடனே புரிஞ்சுப்பா, அவள் சொன்னால் புரிஞ்சுப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாரு. சரிப்பா நான் சொல்கிறேன், போய் சொல்லி புரிய வைடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. அடுத்து வந்து என்ன சொல்ல போகிறாரோ மயில் தெரியலையே, நம்ம எப்படி பேசுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. இங்கே சரவணன் வரதை பார்த்துட்டு அப்படியே ஓடி வராங்க மயில். என்னங்க வாங்க மாமா கிட்ட பேசுனீங்களா, இரு மயிலை இப்போ தானே வந்தேன் அப்படின்னோடனே சரிங்க உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது வந்து போட்டு தரட்டுமா, ஏதாவது காஃபி தான் போட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், டைம் ஆகிடுச்சுல இதுக்கப்புறம் என்ன அப்படின்றாரு. சரி மாமா என்ன சொன்னார், அது வந்து மயிலே சொல்லுங்கங்க மாமா என்ன தான் சொன்னார், நம்ம எப்போ கிளம்ப போகிறோம் சொல்லுங்கள், நான் உடனே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன், நம்ம உடனே கிளம்ப தானே போகிறோம், நாளைக்கா இல்லை நாளன்னைக்கா, அதெல்லாம் இல்லை மயிலே இப்போ கிளம்புற நீங்கள் எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க ஞாபகம் இருக்கா இல்லையா உங்களுக்கு, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு மயில கண்டிப்பாக போகிறோம், ஆனால் இப்போ போகல கொஞ்ச நாள் பொறுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே பாண்டியன் சொன்னதெல்லாம் சொல்கிறாரு. அதை கேட்டு மயில் அதிர்ச்சி அடைகிறாங்க. இதோட முடியுது.